அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன். அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு நான் இருக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்தவித அபிலாஷையிலும் ஆசையிலும் கிடையாது. இந்த இயக்கத்தை யாராலும் பிளவுபடுத்தி பார்த்தால் அவர்களுக்குத்தான் தோல்வி கிடைக்கும் மொழியே அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்துக்கு தோல்வி கிடைக்காது. அதிமுகவுல முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பாஜக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டதா தெரியுது. அண்ணாமலைக்கும் முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது. அதிமுக பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் நிலையில் தேர்தலில் அதிமுகவிற்கு மட்டுமே வாக்கு கேட்பேன், எனக்கென்று தனி இலக்கு எதுவும் இல்லை, அதிமுக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதே என் இலக்கு என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடைபெற்ற உறவினர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேவையான நேரத்தில் என்னுடைய கருத்தை தெரிவிப்பேன், என்னை பொறுத்தவரை பிரிந்துள்ள அதிமுக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளார். நீங்க ரொம்ப நாள் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்ததா அதிகாரப்பூர்வ அறிவிச்சதுல இருந்து கொஞ்சம் வேகமா இருந்த மாதிரி சொல்றீங்க. அமைதியா இருந்து சொல்றீங்க, இப்ப வெளியேறணும்னு சொல்றீங்க. இல்ல, வெளியேறினதுல இருந்து அமைதியா இருக்க மாதிரி ஒரு சூழல் இருக்கு. தொண்டர்களுக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்றேன். தேவையான நேரத்தில் தேவையான கருத்துக்களை நான் இப்போவும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் பதிவு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இல்ல சார், இப்ப உதாரணத்துக்கு பாஜக உங்ககிட்ட பேசுறதாக சொல்றாங்க. இன்னொன்னு குறிப்பா டிடிவி தினகரன் வந்து உங்களை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்றாரு. ஆனா பாஜக இருந்து அதற்காக எந்த ஒரு பதிலும் வெளிப்படையா இல்ல. அது பாஜக உங்களை வேண்டும்னே அவாய்ட் பண்றதா இருக்கிறதா தொண்டர்கள் கருதுறாங்க. என்னை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற வருகின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன். அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு நான் இருக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்தவித அபிலாஷையிலும் ஆசையிலும் கிடையாது. ஏனென்றால் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசியல்வாதியினுடைய இலக்கு உச்சபட்சமாக என்ன இருக்கும் உங்களுக்கு நன்றாக அறியும். அந்த இலக்கினை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தந்துவிட்டார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட என்ற மாபெரும் இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய புகழ்பாடுகிற இயக்கமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. சார், நீங்க உறுதியா இருக்கீங்க. குறிப்பா வந்து அதிமுக அதோட அம்மா உருவாக்கிற கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்கிறதாவே கருதப்படுது. இப்படியே இருந்தா அதிமுக நிலைமை என்னதாகும்? பிடிவாதங்கிறது நீங்க சொல்லிவிட்டீங்க. என்னை பொறுத்தே நான் பலமுறை சொல்லிவிட்டேன். எனக்கென்று தனிப்பட்ட முறையில் எந்தவித இலக்கும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணத்தின்படி, அவருடைய சிந்தனையின்படி பல நூற்றாண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா. அதிமுக யார் கையில இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக யார் கையில அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள். தொண்டர்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவும் மக்கள் இயக்கமாக மாற்றினார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமாகத்தான் என்றைக்கும் இருக்கும், உயிர் வாழும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கத்தை யாராலும் பிளவுபடுத்தி பார்த்தால் அவர்களுக்குத்தான் தோல்வி கிடைக்கும் மொழியே அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்துக்கு தோல்வி கிடைக்காது. ஒருத்தர் கேள்விட்ட பதில் சொல்றாரு. இன்னொன்னு, அதிமுகவுல முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு பாஜக தலைவர்களும் ஏற்றுக்கிட்டதா தெரியுது. அண்ணாமலைக்கும் முதலமைச்சராக தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஆகவே மக்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இறுதி செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் மக்களிடம் இருக்கு. சார், பாஜக வெளிப்படையா ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப நீங்க அதிமுக என்னன்னா எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துப்பீங்களா? தமிழகத்தில் இருக்கின்ற நீங்களே அகலையும் கேட்டுக்கிட்டேன்னு வாய்ப்பு கொடுங்க.
இப்ப 2026 தேர்தல்ல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. தேர்தல் வந்தால் தானே தெரியும். இன்னும் 9 மாசம் இருக்குது. இதுக்குள்ள பல சூழ்நிலை மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் அங்கே போகிறார்கள், அங்கே இருப்பவர் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை, இயக்கங்களுடைய சார்பிலே போக வர இருக்கிறது. இந்த வரவு செலவெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் தேர்தலுடைய ட்ரெண்ட் வரும்போதுதான் தெரியும். சார் இறுதியா சார் நீங்க மாநாட்டு நடத்துறோம், எழுச்சி பயணம் நடத்துறோம், மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துறோம்னு வெறும் அறிவிப்புலயே இருக்கு. நீங்க அதுக்கான செயல்பாடுகள் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சார்பாக மாவட்டம் தோறும் சென்று செயல் விருக்கத்துக்கு கூட்டினோம். அதற்காக நான் வருவாய் மாவட்டங்கள் அனைத்து வருவாய் மாவட்டங்களும் சென்றுவிட்டு வந்திருக்கோம். படிப்படியாக எங்களுடைய கருத்துக்களை சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த இயக்கம் 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் புரட்சித் மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் வகுத்து தந்த பாதை கழக சட்ட விதிப்பு தான் நடைபெற்றது. அந்த சட்ட விதி இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் விஷயமாக நாங்கள் உயர்மன்றத்தில் எங்களுடைய அனைத்து வழக்குகளும் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்துடைய சிவில் கோர்ட்டில் இன்றைக்கும் இருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவோட இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிச்சு. ஒரு 10 லட்சம் பேர்த்த கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நிறைய பேசிட்டாரு. ஆனா திமுகவுக்கு எதிர்கட்சியாகவும் சரி எல்லாருமே அவரை எதிர்க்காங்க. என்ன காரணம் சார்? எல்லாருமே எதிர்க்காங்க, அதாவது கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே என்னுடைய கருத்தை தான் நான் சொல்ல வேண்டும், மற்றவருடைய கருத்தை நான் சொல்வது நல்லாக இருக்காது. அவர்கள் சார்கின்ற கட்சியினுடைய கருத்திற்கு ஏற்ப கருத்துக்கு சொல்வார்கள். அதை நான் எப்படி மறுக்க முடியும்? அப்படின்னு மறுக்க முடியும். என்னுடைய கருத்துக்களை நான் சொல்றேன். என்னுடைய கருத்து சொல்லிட்டு கேட்டீங்க. எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. நான் கட்சியுடைய முதலமைச்சராக, அரசு முதலமைச்சர் 3 முறை வந்துவிட்டேன். கட்சியை ஒருங்கிணைப்பாளர் விட்டேன். பொருளாளராக 13 ஆண்டுகள் பதவி வைத்து விட்டேன். அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான தொண்டராகத்தான் நான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், தலைவராக இல்லை என்பதை நான் பல கூட்டங்களை விளக்கி இருக்கிறேன். ஆகவே மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். சார் 4.5 ஆண்டு திமுக ஆட்சி, உங்களுடைய அந்த மார்க் இல்ல செயல்பாடு எப்படி? என்னுடைய மார்க் டெய்லி நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்ல இப்ப நான் தான் அரசனுடைய செயல்பாடுகள் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டுகின்ற ஒரே கருத்தாக நான் ஒருவர்தான் டெய்லி பத்திரிகையில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறேன். சில பத்திரிகைகள் தொலைக்காட்சியில் வெளியிடுகின்றன, சில பேர் வெளியிடுவதில்லை. என அவருக்கு சொல்வதற்காக இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.